வணக்கம் தமிழ்நாடு. அரசியலில் பர்சனலாக அட்டாக் பண்ணலாமா? பர்சனலாக அட்டாக் பண்ணுறது தான் அரசியல். உங்களுக்கு புரியுதா இல்லை? ஒரு கம்பெனியில் உங்களுக்குள்ள ஈகோ வந்துச்சுன்னா நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது இல்லை. ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி 2 பேரும் போய் டீம் அவுட்டிங் போய் ஜாலியாக இருந்துட்டு வேலையில் ஏதாச்சும் ஆயிடுச்சு, அப்போ அந்த மேனேஜர் இந்த ஜூனியரை இந்த எம்ப்ளாயியை திட்டுறது இல்லை. நீ அப்படி பண்ண இப்படி பண்ண. ஜென்ரல் அண்ணாமலைன்னு இருந்தார். அவங்க ஒய்ஃபை பற்றியெல்லாம் நீங்கள் பேசல, அசிசமாக பேசல. அவங்க சொத்து எப்படி சம்பாதிச்சாங்கன்னு தெரில, அப்படி இப்படி நீங்கள் பேசலாம். அவங்க மல்டி நேஷ்னல் கம்பெனியோட பெரிய கிரேடில் இருக்கிற ஒரு ஆள். அவர் அரசியல். நயனா நாகேந்திரன் என்ன சொன்னார்? மோனிஷாவை விட்டு அவர் வெளியே வர சொல்ல, அவ்வளோதான் சொன்னார். ஏன் அவங்க ஒய்ஃப் எல்லாம் தனியாக இருக்காங்க? இதில் யாராச்சும் யோசிச்சிங்களா? ஃபஸ்ட்டு தான் பர்சனலே சரியில்லை. என்ன கேட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம் எனக்கும் இருக்கும். அதை மாற்றணும். மாற்றிட்டு தான் கருத்து சொல்லணும். ஃபஸ்ட்டு இங்கே சரி பண்ணிட்டு தான் இங்கே காட்டணும். அப்போது பர்சனலே சரியில்லாத ஆள் எப்படி ஒரு தமிழ்நாட்டோட முழு குடும்பத்தையும் 8 கோடி மக்கள் எப்படி காப்பாற்றுவார்? பர்சனலே சரியில்லையே கேட்பாங்கப்பா. அதுதான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்லேயே அதான் ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகும்போது அரசியல் அட்டாக் ஆகாதா? ஆகும். திங்க் அபவுட் இட். ஓம் நம சிவாய.